அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவை மற்றும் பிரதி அமைச்சர்கள் முந்தைய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோக வாகனங்களை பயன்படுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோக சொகுசு அல்லாத எரிபொருள் திறன் கொண்ட வாகனம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது. இதன்படி அனைத்து 159 அரசாங்க நாடாளுமன்ற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு அதிகாரபூர்வ வாகனம் இருக்கும். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தமது அமைச்சுக்களை மேற்பார்வையிட முன்னே அமைச்சர்களுக்கு அந்தந்த அமைச்சுக்களால் ஒதுக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் 344 அரசு வாகனங்களை அடையாளம் கண்டு கொண்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கெங்கும் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இங்கே அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை இம்முறை எவ்வித கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும். அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும். அது அவர்களின் உரிமை. அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விடுபட தீர்மானித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றொருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு பதிலாக பிரேரிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் பெயர் முதலிடத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கட்சிக்காக நீண்ட காலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியதொரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக டில்வின் சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். அதானி குழுமத்துக்கு எதிரான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து உலக நாடுகள் அதன் திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து வரும் நிலையில் இலங்கை அதானி குழுமத்தின் மின்சக்தி திட்டங்கள் குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மன்னார் பூநகரியில் அதானி குழுமத்தின் மின்சக்தி திட்டங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் எனினும் அவை குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். காற்றாலை மின்திட்டம் குறித்த யோசனைகள் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மின்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக மின்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்திருந்த போதிலும் மின்சார சபை அன்றைய தினம் முன்மொழிவை சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் நவம்பர் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரியிருந்தது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை இலங்கை மின்சார சபைக்கு கால அவகாசம் வழங்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன் காரணமாக மின்கட்டண திருத்தம் அடுத்த வருடம் வரை ஒத்திவைக்கப்படுவதாக ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பரீட்சை அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை 2312 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறவுள்ளது. இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு 3,33,183 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளார்கள். சூறாவளி உருவாகி இன்று இரவு 2 மணிக்கு கிழக்கு மாகாணம் மற்றும் கல்முனையை தாக்கும் என்றும் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். அவ்வாறு ஒன்று உருவாகும் பட்சத்தில் மக்களுக்கு அது தொடர்பில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் உடனடியாக அறிவிக்கப்படும் என்பதனை மிகவும் பொறுப்புடன் அறிய தருகின்றோம். மேலும் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாழ்முக்கம் காரணமாக அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதனால் அனைவரும் வெள்ள அனர்த்தத்துக்குரிய முன்னாயத்தங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் என மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச கடன் முகாமைத்துவ சட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்தும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி அரசு கடன் முகாமைத்துவ சட்டமூல திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தில் அரசாங்கம் சார்பில் கடன் பெறுதல், கடன் வழங்குதல் மற்றும் பொதுக்கடன் வழங்குதல், கடன் முகாமைத்துவ அலுவலகம் அமைத்தல் ஆகிய பணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.
நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய வங்கி தமது நிர்வாகத்தின் கீழ் இருக்கவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்காவின் கீழ் இயங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போதைய பிரதமர் ரணிலின் கீழ் மத்திய வங்கி இயங்குவதுடன் அரசு வங்கிகள் கபீர் காசிமின் கீழ் இயங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் தொடர்பு இல்லாத தம் மீது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் குற்றம் சுமத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். தாம் ஒரு பட்டய கணக்காளர் எனவும் வயிற்று பிழைப்பிற்காக தாம் அரசியல் செய்யவில்லை எனவும் உண்மையில் குற்றமளித்திருந்தால் இவ்வாறு இருக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசியாவின் மிகச்சிறந்த நிதியமைச்சராக தாம் தெரிவு செய்யப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தாம் சிறந்த முறையில் பணியாற்றிய போது அதற்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டதாக மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் சம்பளம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் சம்பளம் பெற்றுக்கொண்டு சேவையாற்றுவதில்லை. ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் பொது நிதியில் வைப்பிலிடப்படும். இதன்போது சேவையாற்றும் 189 பேரும் சம்பளம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. பொதுமக்களுக்கு சுமையாகாத வகையில் சேவையாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறையை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் பிரதான கவனத்தை செலுத்தியுள்ளதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கோட்டை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொல்பொருள் பெறுமதி என பகுதியை அகழ்வதற்கு அல்லது அகழ்வாராய்ச்சி செய்ய வந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2 இராணுவத்தினர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டதோடு 3 கார்கள் மற்றும் ஒரு கெப் வண்டி வெலிகந்த நாமல்கும பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டதாக வெலிகந்த போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இராணுவத்தில் பிரிகேடியர் அணியும் சீருடை மற்றும் போலி அடையாள அட்டை, இராணுவ ஆடை ஒரு தொகை மற்றும் போலி அடையாள அட்டையை வைத்திருந்த சந்தேக நபர் பதலை பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் ஏனைய இருவரும் இராணுவத்தின் திருகோணமலை கென்றி கோட்டையில் கடமையாற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஏனைய 8 சந்தேக நபர்களும் ஜக்கல, பாதுக்க, கலேவல, மில்லவன மற்றும் தங்கல் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிகந்த போலீசார் தெரிவித்தனர். தனமல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரம்பேகம பகுதியைச் சேர்ந்த ரொஷான் டிமித்து என்பவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் அவரது கள்ளக்காதலி எதிர்வரும் டிசம்பர் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பண்டாரவளி பதில் நீதவான் பாலிந்த மனோஜ் வீரசிங்க உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் மற்றும் கொலை செய்யப்பட்டவரும் தனமில்வல கம்பேகம சூரியகுட பிரதேசத்தில் வசிக்கும் விதவை பெண் ஒருவருடன் தகாத உறவில் இருந்துள்ளார். பலகெருவ பிரதேசத்தை சேர்ந்த 46 வயதுடைய சந்தேக நபர் தனது கள்ளக்காதலிக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்து வந்த நபரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு அழுத்வல கமுருகாந்த காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். இவ்வாறு காட்டுக்குள் அழைத்து சென்று தலையை துண்டித்துள்ளார். அவ்வாறு துண்டிக்கப்பட்ட தலையை வேறு இடத்தில் புதைத்து உடலின் மற்ற பகுதியை கால்வாய்க்குள் வீசியுள்ளார். அதற்கமைய உயிரிழந்தவரின் உடல் பாகங்கள் பிரேத பரிசோதனைக்காக தேத்தலாவை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து சட்ட வைத்திய அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டார். சந்தேக நபர்கள் பண்டாரவளி நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.